அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆரியர் சகோதரர், நகைச்சுவை அரசு அல்ல, காமெடி கிங் அல்ல, நகைச்சுவை பேரரசு கவுண்டமணி அவர்களே, அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இயக்குனர் வாசு அவர்களே, 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களே, செந்தில் அவர்களே, என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டிருக்கிற வல்லவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டமணி அவர்கள் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவர். கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில், அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள், அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி நாடக உலகில் அவர் ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கியது. அதற்கு பின்னாலே அவர் நான் 16 வயதிலே பார்த்தேன். ஒரு அற்புதமான கற்பனையாளர், மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மா மனிதர். ஒரு முறை நானு ஐசரி வேலன் கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம். ராத்திரி 11 மணி. அங்க கவுண்டமணி கிணத்துல இருந்து மீனை புதுசா பிடிச்சி, அங்க இருக்கிற ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் மீனை ராத்திரி 11 மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்ப சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம். அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம். நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள், டைரக்டர் வாசு அவர்களாம் ஒரு பீரியட், ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தம்பி ஸ்நேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டர்ல கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டாங்க. கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாது படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவருவான். ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும். படம் பார்ப்பார்கள். ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமா இருக்காங்க, மன அழுத்தம் அதிகம். இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்ப பல படம் ஃபெயிலியர் ஆகுது, சில படம் வெற்றி பெறுது. அதை பார்த்தீங்கன்னா புதுமை, பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது. சின்ன படம் ரப்பர் பந்துன்னு ஒரு பேர் சொன்ன, டாடா, குட் நைட், நிறைய படங்கள். அப்போ நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்முடைய கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலே இருந்தார்.
கொரோனா காலத்துல மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது. ஆக எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்த்துக் கொண்டிருப்பார். அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும். பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து இருப்பதை விட கவுண்டமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ, எத்தனை ப்ரொடியூசரை காப்பாற்றினாரோ, எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ, அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும். இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும். டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும். நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள் எல்லாம் அற்புதமா போட்டிருக்காரு. மியூசிக் 2-3 பாட்டு பார்த்தோம், அற்புதம், நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள். அது ஒரு கவர்ச்சி பாட்டு. இப்பெல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார், பாக்யராஜ் சார் பாவாடை தைக்கிறாங்க ஃபுல்லா. ஆனா எதை கீச்சு கீச்சு விட்டுறாங்க. ஒரு நல்ல முழுசா போட துணி வாங்கி பாவாடை தைச்சு ஒரு 5 இடத்துல கிழிச்சு கிழிச்சு விட்டுறாங்க. அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டேங்குது. நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் மேடையில் எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்னைக்கு ஒரு வித்தியாசமா அவரு ஹீரோவா நடிச்சு நாங்க ஒரு கெஸ்டா பேசுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்னைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு அவர் ஒரு அப்லிஃப்டா இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்க இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்ல எல்லாருமே என் படத்தில் நடிச்சவங்க. அதனால அவங்கள பத்தி நான் எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது டைரக்டர் ஏற்கனவே சொன்னாரு, இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைம்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால எனக்கு என்ன பேசினா கவுண்டமணி சாரை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு, என்கிட்ட நிறைய இருக்கு. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசுல வச்சுப்பாரு டேட்டை. இந்த டேட்டு இவங்களது, இந்த டேட் அவங்களது, அந்த டேட் இவங்களது அப்படின்னு மனசுலயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இத மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர். எனக்கு இன்னொன்னு எத்தனை பேருக்கு தெரியும், ஒருவேளை அது கரெக்டா கூட இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடிச்சது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு என் படத்துல. அந்த 24 படத்துல 20 படம் ஹிட். நான் அவர் இருந்தது. இதுல என்ன வேடிக்கைன்னா, நான் ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதி சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆயிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆயிடும். இப்படி அந்த பேஜஸ்ல சரி அதுல என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து, அதுல என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்சஸ் காரணம் இந்த டீம் தான்.
அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்ன்றது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கௌதமி சார். ஒரு அதுல நீங்க பர்டிகுலரா நிறைய படம் நான் சொல்லணும்னா, ஒண்ணு நடிகன் அந்த பிரியாணி சீன் எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கு, எங்க கட் சொல்றது தெரியல, சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு. நான் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டிங்ல வந்து இப்படி ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ரசிப்பாரு காமெடியை. அவரு வந்து கௌதமி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு சிரிச்சு பார்த்துருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பாரு, அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கௌதமி சார் பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், டேய் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா, இந்த மாதிரி நடிகலாம். நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சாரோட, சந்திரபாபோட, எல்லாரோடையும் நடிச்சவர். அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷன்ல இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையா இருக்கேன், அருமையா பண்றாருயா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர், அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார். நிறைய அவரை பத்தி சொல்லணும், ஆனா எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ முடிச்சாதான் அவர் பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசிச்சேன் சார் உங்க மியூசிக்கை. அண்ட் போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதுல உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா, நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லா பில்லர்ஸ், நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்டமணி சாரை சுத்தி, நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி அடைகின்றது. ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸா நான் சொல்றேன், டைரக்டா கூட சொல்றேன், ஆடியன்ஸா சொல்றேன். எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால அவருடைய பஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டர் நடிச்சாலே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவார் அவரு. அப்ப கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணிப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். விட்டுருக்க மாட்டாரு, எல்லாரும் ஒரு விற்பனை. அதே மாதிரி மன்னன்ல வந்து அந்த உண்ணாவிரத சீன்லாம் எடுக்க முடியல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து திரும்பி தான் சிரிச்சுட்டு இருப்பாரு ஓகேல கூட. 9 டேக். இதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா, ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல, கேமராமேன் சிரிப்பாரு, அவர் கை ஆடும். அப்பெல்லாம் மானிட்டர் கிடையாது, இந்த கை வேற ஆடி. என்னையா இவங்க, சார் ஐ கான்ட் கண்ட்ரோல், சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார், அவருக்கே தமிழ் தெரியாது, இத்தனைக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் போய் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வாட் யூ டி அண்டர்ஸ்டாண்ட், நோ ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் இப்படின்னு பேசுவார் அவர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னா அது வந்து கௌதமி சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதான் இது போல படங்கள் இன்னும் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்கு, அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல. படம் வந்து அழகாகவும் இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சில விஷயங்கள், அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அதுவும் இருக்கு. அதனால ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்கனால அது மாதிரி நிறைய கட்டு இருந்ததுல. ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால இது கமர்ஷியலா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.